கடல் அது ஒரு எல்லை அல்ல, அது ஒரு சக்தி. அந்த சக்தியை கட்டுப்படுத்துபவரே தேசங்களின் விதியை கட்டுப்படுத்துகிறார். ஒரு காலம் இருந்தது, அப்போது கடல் சோழர்களுக்காக சுவாசித்தது. ஆனால் காலம் மாறியது. கடற்கரைகளில் தமிழ் துறகர்கள் அடிமைகளாக்கப்பட்டனர். அவர்களின் செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது. அவர்களின் மாண்பு நசுக்கப்பட்டது. அலைகள் எல்லாவற்றையும் கண்டன, ஆனால் மௌனமாக இருந்தன. அந்த மௌனத்தை கலைக்க சோழர்கள் ஒரு மனிதனை அனுப்பினார்கள். அவன் ஒரு அரசன் அல்ல, அவன் ஒரு வீர காவிய நாயகன் அல்ல. அவன் பெயர் அறியப்படாதது, ஆனால் அவன் நடையில் வீரம் இருந்தது. அவன் கண்களில பயம் இல்லை. கடற்கரையின் ஓரத்தில் நின்று அவன் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டான். இது ஒரு சாதாரண போர் அல்ல, இது நிலத்திற்கான போர் அல்ல, இது கடலுக்கான போர். வாட்களால் மட்டும் கடலை ஆள முடியாது. நீங்கள் காற்றை புரிந்து கொள்ள வேண்டும், அலைகளை மதிக்க வேண்டும், பயத்தையே வெல்ல வேண்டும். அதன்பின் மரமும் கயிறும் ஒன்றிணைந்தன. ஒரு கப்பல் பிறந்தது. அதன் பெயர் கடல் புறா. அது வெறும் கப்பல் மட்டுமல்ல, அது அடக்குமுறைக்கு எதிரான முதல் பதிலாக இருந்தது. அன்றிலிருந்து கடல் இனி மௌனமாக இருக்கவில்லை, அது பேசத் தொடங்கியது சோழர்களின் குரலில். போர் முடிந்தது, ஆனால் கடல் அமைதி அடையவில்லை. உடைந்த கப்பல்கள் மிதந்தன, புகை மறைந்தது. மேலும் அமைதி திரும்பியது, கனமானதும் ஆபத்தானதுமான அமைதி. எதிரி சென்று விட்டதாக அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் தவறாக நினைத்தார்கள். மூடுபனியிலிருந்து புதிய பாய்மர கப்பல்கள் தோன்றின. ஒரே ஒரு கப்பல் அல்ல, பல கப்பல்கள். பயணம் செய்தவர்கள் மத்தியில் பயம் பரவியது. அந்த தருணத்தில் ஒருவன் முன்னால் வந்தான். அவன் கத்தவில்லை, அவன் பீதி அடையவில்லை. அவன் கட்டளைகள் இட்டான், அமைதியாக, துல்லியமாக, கொடியதாக. பலம் அவர்களை காப்பாற்றவில்லை, வியூகம் காப்பாற்றியது. அலைகள் திசை மாறின, எதிரி தோற்றான். மேலும் அந்த நாளில் கடல் ஒரு புதிய பெயரை அறிந்து கொண்டது, கடல் புறா.